ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 25/3/2025. मीठे बच्चे, तुम बाबा के बच्चे मालिक हो। तुमने कोई बाबा के पास शरण नहीं ली है। बच्चा कभी बाबा की शरण में नहीं जाता है। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய குழந்தைகள் நீங்கள், எஜமானர்கள். நீங்கள் பாபாவிடம் அடைக்கலம் ஆகவில்லை. ஏன்னா குழந்தைங்க அப்பா கிட்ட அடைக்கலம்னு ஆவாங்களா? அப்பாவுக்கு குழந்தையாகத்தானே இருப்பாங்க. அதனால் பாபா என்ன சொல்ல, நீங்கள் குழந்தைகள் எஜமானர்களை தவிர அடிமைகள் போல அடைக்கலமாக நாம் ஆகவில்லை. பிரश्न, किस बात का सदा सिमरन होता रहे तो மாயா தங்கு नहीं करेगी. கேள்வி, எந்த ஒரு விஷயத்தின் நினைவு சதா காலமும் இருந்தது என்றால் மாயா தொந்தரவு செய்யாது. उत्तर, हम बाबा के पास आए हैं, वो हमारा बाबा भी है, शिक्षक भी है, सद्गुरु भी है, परंतु है निराकार. हम निराकारी आत्माओं को पढ़ाने वाला निराकार बाबा है. ये बुद्धि में सिमरन रहे तो खुशी का पारा चढ़ा रहेगा, फिर माया तंग नहीं करेगी. பாபா சொல்கிறாங்க, நாம் பாபா கிட்ட வந்திருக்கிறோம். பாபா நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். ஆனால் எப்படி இருக்கிறார்? நிராகாரமாக இருக்கின்றார். அவர் நிராகாரமான ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிராகாரமான தந்தையாக இருக்கிறார். இந்த விஷயம் நம்முடைய புத்தியில் நிரந்தரமாக இருக்கணும். நிராகாரமான பாபா எனக்கு அப்பா, டீச்சர், சத்குருவாக இருக்கின்றார் என்ற விஷயம் எப்பொழுதும் நமக்கு ஞாபகத்தில் இருக்குதுன்னா நிரந்தரமாகவே குஷியாக இருப்போம். குஷி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கும். மாயா நம்மை தொந்தரவு செய்ய முடியாது. எப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்போ மாயா வர முடியாது. ஆனால் எந்த விஷயத்தினுடைய மகிழ்ச்சி இருக்கணும்? பாபா எனக்கு அப்பா, டீச்சர், सद्गुरुவாக இருக்கின்றார். ஓம் சாந்தி. திருமூர்த்தி बाबा ने बच्चों को समझाया है. திருமூர்த்தி बाबा है, तीनों को रचने वाला वो ठहरा सर्व का बाबा, क्योंकि ऊंचते ऊंच वो बाबा ही है. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. திருமூர்த்தி தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தந்தை எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? திருமூர்த்தியாக இருக்கின்றார். அதாவது 3 பேரினுடைய படைப்பாளராக இருக்கின்றார். அவர் எல்லாருக்கும் தந்தை தான், ஆனாலும் கூட உயர்ந்ததும் உயர்ந்தவராக இருக்கின்றார். பச்சோக்கி புத்தி மே ஹே ஹம் உன்கே பச்சே ஹே. நம்முடைய புத்தியில் இருக்குது, நாம் அப்பேற்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவுடைய குழந்தையாக இருக்கிறோம். जैसा बाबा परंधाम में रखते हैं वैसे हम आत्माएं भी वहाँ की निवासी हैं. बाबा ये भी समझाया है ये ड्रामा है. जो कुछ होता है ड्रामा में एक ही बार होता है. எப்படி பாபா பரந்தாமத்தில் இருக்கின்றாரோ அதே போல் நாம் கூட ஆத்மாக்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க தான், பரந்தாம நிவாசிகள் தான் நாம். பாபா நமக்கு இதையும் புரிய வச்சிருக்கிறார். இது நாடகம். இதில் என்ன நடக்கின்றதோ அது நாடகத்தில் ஒரு முறைதான் நடக்கும். பாபா பி ஏக்கி பார் ஆத்தே ஹே படானே. பாபா கூட பாருங்க, ஒரு முறை தானே வராரு கற்றுக் கொடுக்கறதுக்காக. அதுபோல் இந்த நாடகத்தில் எது நடந்தாலும் கல்பத்தில் ஒரு முறை தான் ஏற்படும். நாடகத்தில் ஒரு பார்ட் மீண்டும் இந்த கல்பத்தில் ரிப்பீட் ஆகாது. குழந்தைகள் பாபாவுடைய காலில் விழுந்து சரணாகதிலாம் அடைகிறது நமக்கு கிடையாது. அவருக்கு நாம் குழந்தையாக தான் ஆகியிருக்கிறோம். ஏன்னா நமக்கு அவர் தந்தையாக இருக்கிறார். தந்தையினுடைய காலில் விழுந்து நான் அடிமை, சரணாகதி, அடைக்கலம் அப்படிலாம் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. तुम बच्चों को ये ज्ञान है, ये हमारा पुराना शरीर है. बाबा भी कहते हैं मैं पुरानी जूती का लोन लेता हूँ. ड्रामा में रत्ती ही निमित्त बनाया हुआ है. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாக உங்ககிட்ட ஞானம் இருக்குது, நாம் இந்த பழைய சரீரத்தில் இருக்கிறோம். பாபா கூட சொல்கிறார், நான் இந்த பழைய செருப்பை ஆதாரமாக எடுக்கிறேன். நாடகத்தில் இந்த ரதத்தை நான் நிமித்தமாக ஆக்கியிருக்கேன். இந்த ரதத்தை தவிர வேறு எந்த ரதம்னு மாற்றலாம் முடியாது. ட்ராமா கா ராஸ் சமஜ் கயனா. பாபா சொல்கிற நாடகத்தினுடைய ரகசியங்களை நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? இன்கோ ஃபிர் 5000 வருஷ பாத் தேக்கிங்க.
இந்த பிரம்மா சரீரத்தில் ஷிவபாபா வர்றதை அடுத்து நம்ம 5000 வருடங்களுக்கு பிறகு தான் பார்க்க முடியும். ये பாடசாலா படி वंडरफुल है. இந்த பாடசாலை ரொம்ப ரொம்ப அதிசயமானது. जादूगर रत्नागर ये सब नम शिव बाबा पर हैं, ना कि ब्रह्मा पर. ब्राह्मण ब्राह्मणियाँ सब पढ़ते हैं, पढ़कर फिर पढ़ाते हैं. பாருங்க, பாபா வந்து மந்திரவாதி, ரத்தின வியாபாரி, இந்த எல்லா பேரும் சிவபாபாவுக்கு தான் இருக்கே தவிர பிரம்மா பாபாவுக்கு கிடையாது. இவர் பிராமணர்களுக்கு சிவபாபா வந்து கற்றுக் கொடுக்கின்றார். பிரம்மா கூட படிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. பாபா அகேலா தோடை ही पढ़ाते हैं, பாபா तुमको इकट्ठा पढ़ाते हैं. பாபா ஒரு பிரம்மாவுக்கு மட்டும் தனியாக எப்படி சொல்லி கொடுப்பாரு? எல்லாருக்கும் சேர்த்து தான் பாபா கற்றுக் கொடுக்கின்றார். பாபா ராஜயுக் சிக்லா ரஹே, वही रचयिता है, ஸ்ரீ கிருஷ்ணா ரச்சனா ஹேனா. அவர் தான் படைப்பாளர், அவர் தான் ராஜயோகத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து படைப்பு தான். तुम जानते हो बाबा हमारा टीचर सदगुरु हैं, वो हमको साथ ले जाएंगे. हम ड्रामा अनुसार आकर सुखधाम में पद पाएंगे. பாபா நம்முடைய அப்பாவாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார், கூடவே அழைச்சிட்டு போகக்கூடியவராக இருக்கிறார். படிப்பினுடைய அனுசாரமாக நாம் சுகதாமத்தில் பதவி அடைவோம். பாபா सर्वशक्तिवान है या ड्रामा है, फिर उनमें जो एक्टर्स है उनमें सर्वशक्तिवान कौन है? शिव बाबा. और फिर रावण. பாபா சர்வசக்திவானா இல்லை நாடகம் சக்தி வாய்ந்ததா? பாபா சொல்கிறாங்க, நாடகம்தான். ஆனால் நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸில் சர்வசக்திவான் யார்? शिव बाबा. அது शिव बाबा கடத்தபடியா யார்? ராவணன். घड़ी घड़ी बाप को लिखते हैं, हम बाबा की याद भूल जाते हैं, உதாஸ் हो जाते हैं. அடிக்கடி பாபாவுக்கு எழுதுகிறாங்களாம், பாபா உங்களுடைய ஞாபகமே எனக்கு இல்லாமல் போயிடுது, நான் மறந்து போயிடுறேன், கவலையானவராக ஆகிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. अरे तुम स्वर्ग का मालिक बनाने आया हो, तुम फिर उदास क्यों रखते हो? मेहनत तो करनी है, पवित्र बनना है. பாபா சொல்கிறார், அப்படி கவலையாக இருக்கேன் பாபான்னு சொல்லக்கூடிய குழந்தைங்கள்ட்ட பாபா சொல்கிறார், குழந்தைங்களே, நான் உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானாக ஆக்குறதுக்காக வந்திருக்கேன், அப்புறம் எதற்கு நீங்கள் கவலைப்படணும்? உழைப்புங்கிறதான் வேணுமே தவிர கவலைங்கிறது தேவையில்லை, தூய்மையாக ஆக்கிக்கணும் தன்னை. அச்சா, நல்லது. தாரணா கேலி முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம். பயாஸ்கோப் हेल जाने का रास्ता है, इसलिए बयास्कोप नहीं देखना. याद की यात्रा से पावन बन ऊंच पद लेना है, इस पुरानी दुनिया से दिल नहीं लगानी है. முதல் பாயிண்ட், சினிமா நரகம் செல்வதற்கான வழி, ஆகையால் சினிமா பார்க்கக்கூடாது. நினைவு யாத்திரையினால் தூய்மையாகி உயர்ந்த பதவி அடைய வேண்டும். இந்த பழைய உலகத்தில் உள்ளத்தை ஈடுபடுத்தக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், मनसा वाचा कर्मणा कोई भी दुख नहीं देना है, सबके कानों में मीठी मीठी बातें सुनानी है, सबको बाबा की याद दिलानी है, बुद्धियोग एक बाप से जुड़ाना है. எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்கவே கூடாது. அனைவருடைய காதுகளிலும் இனிமையிலும் இனிமையான விஷயத்தை கூற வேண்டும். அனைவருக்கும் பாபாவுடைய நினைவை ஏற்படுத்த வேண்டும். புத்தியின் தொடர்பை ஒரு பாபாவிடம் இணைக்க வேண்டும். वरदान, स्मृति का स्विच ऑन कर सेकंड में अशरीरी स्थिति का अनुभव करने वाले प्रीत புத்தி பவ. வரதானம், நினைவு என்ற சுவிட்ச் ஆன் செய்து செகண்டில் அஷரீரி ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய அன்பான புத்தியுடையவர் ஆகுங்கள். जहाँ प्रभु प्रीत है वहाँ अशरीरी बनना एक सेकंड का खेल के समान है. பாபா சொல்கிறாங்க, யாருக்கு பிரபு மேலே அன்பு இருக்கிறது, பாபா மேலே அன்பு இருக்குதுன்னா அவங்களுக்கு அஷரீரி ஆகிறது ஒரு செகண்டுக்கான விளையாட்டு போல தான். जैसा स्विच ऑन करने से अंधकार समाप्त हो जाता है, ऐसे प्रीत बुद्धि बन स्मृति का स्विच ऑन करो, देह और देह की दुनिया की स्मृति स्विच ऑफ हो जाएगा.
எப்படி ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே இருள் என்பது போயிடுது, அதே போல் அன்பு பாபா மேலே அன்பான புத்தியுடையவராகி நினைவுங்கிற சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணால் போதும். தேகத்தினுடைய உலகம் எல்லாமே நமக்கு மறந்து போயிடும், சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். सेकंड विளையாட்டு தான். मुक्को में बाबा कहने में भी टाइम लगता है, लेकिन स्मृति की में लाने की टाइम नहीं लगता. வாயால் பாபான்னு சொல்கிறது கூட நேரமாகும், டைம் ஆகும். ஆனால் நினைவுங்கிறத கொண்டு வர்றதுக்கு டைம் ஆகவே ஆகாது. அதனால் பாபாங்கிற வார்த்தை தான் பழைய உலகத்தை மறப்பதற்கான ஒரு ஆன்மீக பாம். ஸ்லோகன்: देख बान की मिट्टी के बोझ से परे रहो तो डबल लाइट फरिश्ता बन जाएंगे. ஸ்லோகன்: தேக உணர்வு என்ற மண்ணினுடைய சுமையிலிருந்து கடந்து இருங்கள், அப்பொழுது டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகிவிடுவீர்கள். இன்றைய நாளிற்கான அவ்வக்த இஷாரா: सत्यता की परख ही संकल्प बोल कर्म संबंध संपर्क सब में दिव्यता की अनुभूति होना. कोई कहते हैं मैं तो सदा सच बोलता हूँ, लेकिन बोल और कर्म में अगर दिव्यता नहीं है तो दूसरे को आपका सच नहीं लगेगा. इसलिए सत्यता की शक्ति से दिव्यता को धारण करो. எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் தெய்வீக தன்மையினுடைய அனுபவம் ஏற்பட்டாதான் சத்தியத்தாவை தெரிஞ்சுக்க முடியும். சிலர் சொல்கிறாங்க, நான் எப்பொழுதுமே உண்மைதான் பேசுகிறேன், ஆனால் உண்மைதான் பேசுகிறேன்னு சொன்னாலும் கூட நம்முடைய வார்த்தையிலையும் கர்மத்திலையும் தெய்வீக தன்மை இல்லை, திவ்யதா இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு நம்முடைய சத்தியமான வார்த்தைகள் உண்மை என்பது உண்மையாகவே தெரியாது. ஆகையினால சத்தியத்தாவினுடைய சக்தி திவ்யதா மூலமாக தான் வெளிப்படுது. திவ்யதாவை தாரணா பண்ணுங்க. कुछ सहन करना पड़े, घबराओ नहीं, சத்திய சமய பிரமான் ஸ்வயம் சித்து ஹோகா. கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டியிருக்குனாலும் பொறுத்துக்கலாம், ஆனால் பயப்படவே கூடாது. ஏன்னா சத்தியம் நேரத்தின்படி தன்னை நிரூபித்து கொள்ளும். ஓம் சாந்தி.